சொல்லுங்க. என்ன வித்யா, உன் ஃப்ரெண்டு கோவப்படுறா? பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும். காதல் இதெல்லாம் சகஜம். முதல்ல மோதல் வரும், அப்புறம் தான் காதல் வரும். பார்த்ததுமே எப்படி பிடிக்கும்? பழக பழக தானே பிடிக்கும். கொஞ்சம் பழகி பார்க்க சொல்லு வித்யா. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, அதான் பிடிக்கலன்னு சொல்றால, அதோட விட்டு போடா. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. என்ன பண்றது, இந்த ஸ்கூல்ல எத்தனையோ பொண்ணுங்க இருந்தோம். நான் ஏன் மது அளவு பண்ணணும்? நானும் மது ஒண்ணு சேரணும்ன்றது அந்த ஆண்டவன் எடுத்த முடிவு போல. ஏய், சீ. நீ பண்றதுக்கு கடவுள் எதுக்கு இழுக்கிற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பேச்சும் பிடிக்கல. நீ என்ன லவ் பண்ணன்னு சொன்னதுக்கு நான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இதோட விட்டுரு. இதுக்கு மேலே என்ன ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ண, நான் பிரின்சிபல் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. ஓ, என்ன பிரின்சிபல் மேம் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? நீ என் லவ்வை ஏத்துக்காததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இதோ நிக்கிறாளே வித்யா, இவளோட அண்ணன் அர்ஜுனை தானே உனக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் என் காதல சொன்னதும் உனக்கு கோவம் வருது. நான் சொல்றது சரிதானே? என்ன பதிலே காணும்? நான்சென்ஸ். உன்னோட லவ்வ நான் ஏத்துக்கலன்றதுக்காக சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. நீ அடிக்கிற கூத்தெல்லாம் நான் டெய்லியும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அந்த அர்ஜுன் இவளை ஸ்கூல்ல டிராப் பண்ற சாக்குல இங்க வர்றதும், நீயும் அவனும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதையும் நான் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அர்ஜுன் யார் தெரியுமா? அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்ன மாதிரி கேவலமான ஆளு நினைச்சு அவர் ஜென்டில்மேன்டா. ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டி. யாரை ஏமாத்த பாக்குற? என்ன நந்து, மதுவக்கா இன்னும் ஆளை காணோம்? அந்த வித்யா அக்கா கூட பேசிட்டு இருப்பாங்கண்ணே. சரி வாங்க, நம்ம உள்ள போய் பார்த்து கூட்டிட்டு வரலாம். வேணா நந்து, நம்ம போய் கூப்பிட்டா எதுக்கு என்ன கூப்பிடுறீங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கேயே நிற்போம், அவங்க வரட்டும். அதுக்கு நீ எவ்வளவு நேரம்னே வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியும்? அக்கா திட்டினாலும் பரவாயில்ல, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. நந்து பாவம், நந்து தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு வர போறான். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நடக்கிறதே வேற. நீ நினைக்கிற மாதிரி மதுக்கும் என் அண்ணனுக்கும் ஒன்னும் லவ் எல்லாம் இல்ல. எங்க 3 பேருக்கும் நடுவுல ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கு. ஏய், அர்ஜுனுக்கும் எனக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இவனுக்கு எதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்? இவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? நாங்க என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அர்ஜுனை நீ லவ் பண்ணலனா என்ன லவ் பண்ண வேண்டியதுனே? எதுக்கு தயங்குற? நான் எதுக்கு நான் உன்னை லவ் பண்ணணும்? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன் லவ்வர் அர்ஜுன் கிட்ட சொல்லி என்ன அடிக்க சொல்லுவியா? ஆமாண்டா, அவ சொல்லலனாலும் நான் சொல்லுவேன். உன் நல்ல நேரம். இன்னைக்கு என்ன கூப்பிடுறதுக்கு என் அண்ணன் இங்க வரல. நாளைக்கு என் அண்ணன் கிட்ட சொல்லி உன்னை 4 சாத்து சொல்றேன். அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. எங்க அக்கா காணோம்? மதுக்கா எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. என்ன அக்கா யார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? உன் கைய கால முறிச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. உனக்கு நாளைக்கு இருக்குடா. வா வித்யா. அக்கா என்னக்கா பிரச்சனை? எதுக்கு அந்த அண்ணா கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வித்யா, நீ ஆட்டோ பிடிச்சு கிளம்பு. நானும் கிளம்புறேன். நாளைக்கு பேசிக்கலாம். சரிடி, நான் அர்ஜுன் கிட்ட சொல்றேன். கிளம்பு. வா. என்னங்க வந்துட்டாங்க. எங்க கற்பூரத்தை ஏத்துங்க. சரி.
வாங்க 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 சார். சிந்து, கேஸ்ல நீ ஜெயிச்சிட்டேன்னு செவந்தி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நானும் ஈஸ்வரியும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? சிந்து, நீ கோர்ட்டுக்கு சாரோட கிளம்பி போனதுல இருந்து இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சு குழந்தை உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற தீர்ப்போட சந்தோஷமா நீ திரும்பி வீட்டுக்கு வரணும்னு தான் நானும் உங்க அப்பாவும் வேண்டிட்டு இருந்தோம். கடவுள் எங்க வேண்டுதலுக்கு பலன் கொடுத்துட்டாருமா. சரிங்க அத்தை, சிந்துவுக்கும் குழந்தைக்கும் ஆர்த்தி எடுங்க, வீட்டுக்குள்ள போலாம். நீ எடுமா. உள்ள போங்க. வாங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். இருங்க சார், காஃபி கொண்டு வரேன். ஐயோ வேணாம் வேணாம், ஒரு நிமிஷம். காஃபி எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த கேஸ்ல நாம ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷத்திலேயே மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு. அதனால காஃபி வேண்டாம். ஏமா சிந்து, கோர்ட் தீர்ப்பு கௌதமுக்கு சாதகமா முடிஞ்சு எங்க உன் குழந்தை உன் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்தையே, இப்ப உனக்கு திருப்தி தானே? எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குப்பா. இன்னைக்கு கூட கடைசி நேரத்துல வக்கீல் வரலன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் செவ்வந்தி தான் என்ன தைரியப்படுத்தி உன் கேஸ நீயே வாதாடுன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த தைரியத்திலயும் தன்னம்பிக்கையிலயும் தான் என்னால இந்த கேஸ்லயே ஜெயிக்க முடிஞ்சதுப்பா. அப்படிலாம் இல்ல சிந்து, நான் உன்னை தைரியப்படுத்தி வாதாட சொல்லியிருக்கலாம். ஆனா உன் பக்கம் இருக்கிற நியாயம் தான் உன்னை ஜெயிக்க வச்சது. அதுக்கு நான்லாம் காரணம் கிடையாது. எப்படியோ சிந்து, உன்னுடைய கண்ணீருக்கு கடவுள் கருணை காட்டிட்டாரு. இப்போ உன் முகத்துல தெரியுற சந்தோஷம் இனி எப்பவுமே நிலைச்சிருக்கணும். தேங்க்ஸ். கோர்ட்ல ஜெயிச்சு வந்துட்டானு அவளுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கீங்களா? அவளுக்கு இதுதான் ஒரு கேடு. து. அப்புறம்